டாய் கோபாலகிருஷ்ணா, நீ மனுஷனடா. புராணத்துல இருந்த கோபாலகிருஷ்ணா 1008 பொண்ணோட இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா எந்த பொண்ணையும் கூட்டி கொடுத்ததில்லடா. ஆனா இந்த ஜிகேன்ற கோபாலகிருஷ்ண ஒரு மாமா பையன், பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கிற மாமா பையன். எங்கடா இருக்க? வெளியே வாடா. வந்துட்டியா? வாடா, என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண வந்தா. நீ முதல்ல உள்ள வாங்க. போடா. நான் எதுக்குடா வரணும்? என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியாடா. உங்களெல்லாம் நிக்க வச்சு கொல்லணும்டா. ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, உள்ள வாங்க. நீயும் இங்க தான் இருக்கியா? please. உன்னை உள்ள வாங்க. ஏதோ பாத்தியா? என் பொண்ணோட அசிங்கமான போட்டோ இந்த பத்திரிகையில வந்திருக்கு. இந்த போட்டோ எதை நிரூபிக்குது? இத நீ பாத்தியா? காலையில பாத்துட்டேன்ப்பா. இன்னைக்கு இந்த நியூஸ பார்த்துட்டு உன்னை யாராவது நடத்த கட்டவன்னு சொன்னா நான் யாருக்கு உன்னை கட்டி கொடுப்பேன்? இது எல்லாத்துக்கும் என்ன நீங்க நம்பலாம். நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை எப்படிடா நம்புறது? இதுல என்ன எழுதிருக்குன்னு ஒழுங்கா படிச்சு பாத்தியாடா? படிக்க தெரியும்ல. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? கோபாலகிருஷ்ணனோட லவ்வர் பூஜான்றவ ஸ்டார்லைன் எம்டி கூட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு எழுதிருக்காங்கடா. எனக்கு வசதி இல்லைனாலும் என் பொண்ணை நல்லபடியா தான் வளர்த்தேன். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பேப்பர்னால என் பொண்ணோட மானம் எல்லாம் ஒரே அடியா போயிடுச்சு. எல்லாம் போச்சு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். முதல்ல இத குடிங்க. எனக்கு தவறடா, போடா. நான் ஒரு பாவி. காசு இருக்கும் போது எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன். ஆனா இப்ப எல்லாரும் எனக்கு கேலி பண்றாங்க. என் சொந்தக்காரங்க கூட என்ன மதிக்கிறதே இல்ல. ஆனா நீ போடா. நீ குடுக்கற சரக்கைய வாங்கி குடிச்சிட்டு உன்னை அடிக்கிறதுக்கு மனசு வரலடா. என் பொண்ணை தயவு செஞ்சு கைவிட்டுறாத. அவ்வளவுதான் நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். அந்த ராஜேந்திரன் ஹரேந்திரனை ஃபாலோ பண்றான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீங்க யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன உயிரோட விட்ட ஏதி கொண்டுட வேண்டியதால என் பொண்ணோட அந்த ஹரிந்திரனுக்கு தொடர்புன்னு. இது அவன் தானே? ஏய், எங்கடா வந்த? நில்றாங்க. ஏய், இத பாத்தியாடா? நீயும் என் பொண்ணு ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ பாருடா, நல்லா பாரு. என்னடா எதுவும் பேசாம நிக்கிற? நிறைய பணம் வச்சிருந்தா என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறியா? நல்லவன் மாதிரி தானே நீ நடிச்ச. பொண்ணுங்களை வலை வீசி தேடி கண்டுபிடிச்சு அவங்களை நாசம் பண்ற காட்டு மிராட்டி தானே நீ. மரியாதையா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. இல்ல விடுங்க. என்ன ஹரிச்சந்திர மாதிரி இருக்கிற ஹரீந்திரா, ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் கிடைக்கல, அதுல இருக்கிற தோட்டம் உன் நெஞ்சு தொலைச்சிரும்டா.